அரசு கல்லூரிகளில் இருக்கும் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் மாணவர்களும் பேராசிரியர்களும் கூறியவற்றை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான போஸ்டிங்லேயும் கிட்டத்தட்ட 40 முதல் 50% இடங்கள் காலியாகத்தான் இருக்குது. கௌரவ உரியாக 8700 பேருக்கு மேலே நாங்கள் வேலை பார்க்குறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கௌரவ உரியாரை பிணைந்தம் செய்தாலே போதுமானது. இங்கே பற்றாக்குறையே இருக்காது. கணினி துறையில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் சைட்ஸில் ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் இப்போ வந்ததுனால அதில் பேராசிரியர்கள் கம்மியாக தான் இருக்காங்க. கௌரவ உரியார்களை பணிநிரந்தரம் செய்தாலே பணி பற்றாக்குறை இருக்காது என்பது என்னுடைய தார்மீக கருத்து. துறை தலைவர் இருக்காங்க, கௌரவ உரியாளர் இல்லாமல் 2 பேராசிரியர் மட்டுமே முழு துறைக்குமே பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய கல்லூரியில் எல்லாமே விரிவுரையாளர் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லா போதிய அளவு எல்லாமே நியமிக்கப்பட்டிருக்கு. 53-54% தான் அரசு கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது காரணமே எங்களை போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் இல்லாததும் இதற்கு ஒரு பெருவாரியான காரணமாக இருக்கும். ஆசிரியர்லாம் போதுமான அளவில் இருக்காங்க. எங்களுக்கு கூடுதலாக டிபார்ட்மெண்ட் இல்லை. இப்போ நான் இங்கே படித்து முடித்தேன்னா அடுத்து பிஜி போகணுன்னா பிஜிக்கான டிபார்ட்மெண்ட் இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறார்கள். எல்லாமே இங்கே ஓகேவாக தான் இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும்தான் இல்லை. ப்ரைவேட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நிறைய பஸ்ஸெல்லாம் இருக்குது. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ் மட்டும்தான் இங்கே கொஞ்சம் லிமிட்டாக தான் வருது. இப்போ ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் வருது. கவர்மெண்ட் பஸ் விட்டாங்கன்னா கொஞ்சம் ஓகேவா இருக்கும். பிளேஸ்மெண்ட்ஸ் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். தனியார் பள்ளி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஆசிரியர் எண்ணிக்கை அதிகமாக எண்ணிக்கையில் இருக்காங்க. நம்ம அரசு கல்லூரிகளில் ஆசிரியர் விரிவுரையாளர் பற்றாக்குறை இருக்குது. கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலே மாணவர்கள் சேர்ந்துருக்காங்க. தனியார் ஒப்பிடுற அளவுக்கு கவர்மெண்ட் காலேஜ் இல்லை. ஓஏவும் லைப்ரரி மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நியமித்தா நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் பின்தங்கி இருக்குது. காரணம் என்னென்னா இடம் பற்றாக்குறையாக இருக்குது. ஆனால் இடம் அதிகமான அளவில் இருக்குது. இவங்க விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அதுக்குரிய எந்த செயல்பாடும் இப்போ வரையும் பண்ணலை. இப்போ எங்கள் காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் அதிகமாக யாரும் இல்லை. இப்போ என்சிசி பிடிஎல சாருங்க இல்லை. இப்போ எங்கள் கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகளும் ஒப்பிட்டு பார்க்கறதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப வீக்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதியதாக நிறைய கோர்சஸ்லாம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த கோர்சஸ்க்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தேவைப்படுது.